வணக்கம். திருப்பாவை 9ஆம் பாசுரம். சுகபோக வாழ்க்கைக்கு அடிமைப்பட்டு சிற்றின்ப மயக்கத்தில் மாயவன் மாதவனின் வைகுண்ட பேரின்பம் பற்றி அறியாத மாந்தர் கூட்டம் குறித்து இப்பாடலில் எடுத்துரைக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். தூமணி மாடத்துச் சுற்றும் விளக்கெரிய தூபம் கமலத் துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். நவரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டு ஒளி பொருந்திய விளக்குகள் எரியவிட்டு வாசனாதி திரவியங்கள் நறுமணம் கமழும் வீட்டில் சொகுசான பஞ்சு மெத்தையில் அயர்ந்து உறங்கும் மாமன் மகளே எழுந்திரு. அருமை மாமியே, உன் மகளை எவ்வளவு நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம். அவளை சற்று எழுப்பேன். பொழுது விடிந்தது கூட தெரியாமல் உறங்கும் உங்கள் மகளின் காதுகள் செவிடாகிவிட்டனவா? பதில் கூறாமல் படுத்திருக்கும் அவள் ஊமையா? யாருக்கும் ஆகாத சோம்பல் அவளை ஆட்கொண்டதா? படுக்கையை விட்டு எழவே முடியாதபடியான மந்திர சக்திக்கு கட்டுப்பட்டு விட்டாளோ? ஏ பெண்ணே, உடனே எழுந்து கதவை திற. எங்களோடு சேர்ந்து மாயவன் மாதவன் வைகுந்தனாம் நாராயணனின் திருநாமம் பாடு, நற்கதி கிடைக்கட்டும் என ஆண்டாள் கூறுகிறாள். அதாவது இவ்வுலகில் வாழும் மக்களில் பெரும்பாலானோர் மாட மாளிகை பஞ்சு மெத்தை சுகபோக வாழ்க்கைக்கு அடிமைப்பட்டு அனைத்திற்கும் அப்பாற்பட்ட பரம்பொருளின் பெருமையை மறந்து விடுகின்றனர். இங்குள்ள அனைத்தும் நிலையற்றது. எம்பெருமான் நாராயணன் வசிக்கும் வைகுண்டமே நிரந்தரமானது, என்றும் மேலான இன்பம் தருவது. மனிதர்கள் சிற்றின்பத்தை மறந்து பேரின்பம் நல்கும் மாலவன் பெயர்பாடி நற்கதி அடைய வேண்டும் என்பதாய் இந்த பாடல் அமையப்பெற்றுள்ளது. நாளை இன்னொரு பாசுரத்தில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பாரத பயணத்தில். நன்றி, வணக்கம்.